கண்ணுங்களா, நாட்டுக்கோழி வறுவல் ருசியா வரணும்னா பொறுமையா தான் செய்யணுமா. முதல்ல கோழியை நல்லா கழுவிக்கோ. மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிரு. மிக்சியில அரைச்சா அந்த கைமணம் வராதுமா, அம்மியில அரைச்சாதான் அசல் வாசம் வரும். மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், இதுதான் இந்த வறுவலுக்கு உயிர். இப்போ இரும்பு சட்டியில எண்ணெய் ஊத்து. கருவேப்பிலை போடுறப்போ வரும் வாசமே வேற லெவல். வெங்காயம் பொன்னிறமா வதங்கின பிறகு கோழியை போட்டு மெதுவா கிளறிக்கிட்டே இருமா. அவசரமா ஹை ஃப்ளேம்ல வறுக்காதே. சின்ன தீயில தான் மசாலா கோழிக்குள்ள இறங்கும். இதுதான்மா நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி வறுவல். நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டவங்க இது பாட்டி கைமணம்னு சொல்லாம இருக்க மாட்டாங்க. இப்படி பாட்டி சமையல் அண்ட் வில்லேஜ் ரெசிபிஸ் வேண்டும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.